And Inga, the next match is going to start. This is the third set. This is pre-quarter finals. Can I ball stop பண்ணிக்கலாம்? ஏம்பா சார் வெறும் வாலிபால் ஃபுட்பால் ஆடி இருந்தா எப்படிப்பா? வேற என்ன பால் சார் ஆடணும்? நம்ம கிரிக்கெட்ல ஒன்னு பண்ணுவோமே, இன்னும் பண்ணவே இல்லையே. சார் தோ வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? ஓகே, எல்லா ஆடியன்ஸ் ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு குரூப் டான்ஸ் இருக்கு. அந்த குரூப் டான்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ ரூபாய் 5000 வழங்கப்படும். குரூப் டான்ஸ் விதவிதமான ஸ்டெப் டிஃபரெண்டா போடுறவங்களுக்கு ரூபாய் 5000. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே எல்லாம் வரலாம். டிஜே வைபர் ரெடி பண்ணி வச்சீங்க, பாட்டை எடுத்து வச்சீங்க. எல்லாருமே பா சார் as I am suffering பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாரும் அங்க அப்படியே கேப்சர் பண்ணுவோம். லைவ்ல யார் டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் 5000. ரெடியா? நான் போடுற ஸ்டெப் பார்த்து இது ஸ்டெப்பா இல்ல இந்த பையனுக்கு எதனா காக்காவளி வந்துச்சா நீங்க நினைச்சுப்பீங்க சார். அந்த அளவுக்கு டிஃபரெண்டான ஸ்டெப்லாம் இருக்கு. ரெடி எல்லாம் ரெடியா வச்சீங்க. டிஃபரண்ட் ஸ்டெப்புக்கு ரூபாய் 5000. எல்லாம் பாட்டு போடுவாங்க, நீங்க பாட்டுக்கு ஆடுங்க டிஃபரெண்டா. ஓகே, அதுதான் நம்மளோட கொள்கை, கோரிக்கை எல்லாமே. ஓகே, அந்த சைடுல இருக்கவங்க அப்படியே தள்ளிட்டு வந்துடாதீங்க. இப்போ டான்ஸ் யாரெல்லாம் ஆடணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 20 பாயிண்ட் முடிஞ்ச உடனே எல்லாரும் இப்படி வந்துருங்க. இந்த என்ட்ரியை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். பாலாஜ் இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நீங்க அப்படியே எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன்ல போயிட்டு கிரிக்கெட் லிங்க் பாருங்க. அங்க எவ்வளவு பரிசு மலை கொடுத்திருக்குன்னு அப்படியே நோட் பண்ணுங்க. அது ஒரு அழகிய நிலை. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, உங்க லவ்வரோட வந்த ஆனா ரூபாய் 10000. ரூபாய் 10000. சார் எனக்கு லவ்வர் இல்லையே சார். டப்புனு பக்கத்துல இருக்க பையனை லவ்வர்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஊர் என்ன தப்பா? எஸ், ரூபாய் 10000 வழங்கப்படும். தான் இருக்கறோம்ல. அண்ணா நம்ம ரெண்டு பேரும் ஆளனே. நீங்க முடியல வேண்டிட்டீங்க. நான் வரேன். சும்மா வாலிபால் அடிச்சு டென்ஷனா அப்படியே பிளேஸ் மூஞ்சில உர்றன்னு இருக்கு. மாத்துங்கப்பா, லைவா மாத்துங்கப்பா. பாருங்க, எங்க ரெஃபரீஸ்லாம் என்ன கேக்குறாங்க தெரியுமா? சியர் கேர்ள்ஸ் இறக்க சொல்றாங்க. நானா இறக்கிடலாமா? ஓகே. ஹலோ சார், நல்லா தான் சார் இருக்கும். நல்லா தான் இருக்குல்ல? இறக்கிடலாம். சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்குமா? அங்க பாருங்க, சம்பவம் பண்ணிடலாம். ஓகே. எவ்வளவு ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருந்தோம் சார். நம்ம சிறப்பு தரோன்னு இறங்கிட்டீங்களே சார். நீங்க ரெஃபரியே நீங்க குதூகலமாகிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடியன்ஸ், பிளேயர்ஸ் எல்லாரும் ஆக போறாங்க. மன்னிக்கணும். லவால் கேம் துவங்குது. ஃபேக் அலிகேஷன்ஸ்லாம் நம்ம நம்ப கூடாது சார். ஒன் லவ். சரி சார். ஆஹா, பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டாக்குங்க. ஒன் ஆல். நான் பாயிண்ட் மட்டும் சொல்லி. ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ். ஒன் ஆல். நல்ல டிஃபென்ஸ், நல்ல பிளாக். இந்த சைடுல இருந்து ஒரு நல்ல பிளாக். ஆனா இந்த பிளாக் பாயிண்டா கன்வெர்ட் ஆயிருக்குங்க. 2-1. ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் ஜானி ஃப்ரெண்ட்ஸ். ஜீவா எங்க காணோம்? ஜானி அங்க லைன்ல இருக்காரு. ஜீவாவை காணோம். நல்ல டிஃபென்ஸ், நல்லா செட் பண்ணாங்க. அட்டாக் பண்ண மறந்துட்டாங்களே. பாயிண்ட் ஆப்போனன்ட்டுக்கு 3-1. கைக்கு எட்டல சார். ஜானியா 2-3. நல்ல சர்வீஸ். பால் உள்ள வந்திருக்கான். பால் இன். பாயிண்ட் வந்திருக்கு நம்மளோட
ஜீவா ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃபயரா ஆடுறாங்க. 4-2. ஃபயரே வரல சார், ஃபயரே வரல. 4-2. நல்ல செட் அண்ட் பாயிண்டாவும் மாறி இருக்கு. த்ரீ 4. கேகேவிசி கிட்ட இருந்து சர்வீஸ். நாலுக்கு 4. 4 all. அப்போ அது ஆளுக்கு 4 தானே சார்? நல்ல ஷாட் பட் பால் வெளில போயிருக்கு. அவே 5-4. எஸ். கேகேவிசி கிட்ட இருந்து சர்வீஸ். அடிக்கடி வந்தா நல்லா இருக்கும். இது மட்டும் அடிக்கடி வந்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. காஃபி வந்தா நல்லா இருக்கும். அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். மூணாவது பாஸ்ல உள்ள போயிருக்கு பால். அண்ட் பாயிண்ட் இங்க கேகேவிசிக்கா இல்லைங்க, ஜாலி ஃப்ரெண்ட்ஸுக்கு. 5 all. ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கோ. ஜீவா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்ஸ் மோர் இன்னொரு பாயிண்ட். 6-5. அவரு சும்மா ஏதோ ஃபிளாஷ் அடிச்சிட்டே இருக்காருண்ணா. என்னென்ன பண்றாரு அவரு? ஆஹா, நல்ல சர்வீஸ் நான் பார்த்தா நேரத்துக்கு நெட்ல வச்சிட்டாங்க. 7 all. பக்கத்துல பக்கத்துல உள்ள தள்ளிட்டாங்க. அட்டாக் அதை விட பிளாக் தரமா இருந்துச்சுங்க. ஹரி போ அடுத்த மேட்ச்லாம் சொல்லுங்கண்ணா. பயங்கர ஃபயரா இருக்கும். ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸுக்கு தானே நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அப்படியா? சோ ஃபயரா இருக்கிற மேட்ச்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி மேட்ச் ரிசல்ட் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. எதை பேஸ் பண்ணி? எத்தனை பிளாக் நல்லா பிடிக்கிறாங்களோ எந்த டீம்ல அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்போ பாயிண்ட்ஸ்லாம் பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு தாங்க பாயிண்ட்ஸே வரும். ஓ அப்படியா? கரெக்ட் தானப்பா? சாரிண்ணா, கிரிக்கெட்டே தெரியாதவன்ட்டு வந்து யார் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னா அப்போ 6 எல்லாம் அடிச்சவங்க என்ன கதைன்னு கேட்பான்ல, அந்த மாதிரி கேட்டேன். அட்டாக் பண்ண ஒரு முயற்சி, பட் பால் நெட்லேயே அடிச்சிச்சு. 10-8. ஏன்னா குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல்லாம் நல்ல டீம் தான் உள்ள வரும். எஸ் டெஃபினட்டா. அதுவும் நேத்து அங்க கோயில் கிட்ட விளையாடின டீம்லாம் மெர்சலா இருந்துச்சு. இங்க விளையாடின டீம்லாம் எப்படி கைஸ் இருந்துச்சு? கொஞ்சம் குறைசலா இருந்தது. அதை விட ரைமிங் நல்லா இருந்துச்சுன்னா. ஆஹா, பியூட்டிஃபுல் அட்டாக்குங்க. செம்மையாச்சாரு. சரி, அடுத்த கேள்வி. நீங்களும் மேட்ச் நின்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே. ஒரு அம்பையர் கீழே நிக்கிறாரு, ஒரு அம்பையர் மேல நிக்கிறாரு. சும்மா கையை இப்படி அப்படி காட்டுறாரு. அப்ப இப்படி காட்டினா என்ன அர்த்தம், அப்படி காட்டினா என்ன அர்த்தம்? இதை நான் அங்கேயே கேட்டேனே. அவர் வந்து அல்லாவை பார்த்து வேண்டாருன்னா அவேன்னு அர்த்தம்.
இப்படி ரெண்டு கையும் மேலே தூக்குனா டீ ஷேப்ல காட்டினார்னா கையில தட்டிட்டு போயிருச்சு. தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல டீ போட்டு எழுதுவோம்ல, அதனால டீ மாதிரி காட்டுறாங்க. பால்ல தட்டிட்டு போயிடுச்சுன்னா டச் அவுட். பாத்தீங்களா, 2 நாள்ல நான் 2 விஷயம் கத்துக்கிட்டேன் புதுசா. ஓகே, வேற எதுவும் அம்பையர் பண்ணி நான் பார்க்கல. சோ எப்பவுமே வந்து கமெண்டேட்டர் வரவங்களுக்கு வந்து காசை கொடுத்து கூப்பிடுவாங்க. ஆனா எங்க கிட்ட காசை கொடுத்து இத கத்துக்கணும்னு அவர் வந்திருக்காரு. இது என்ன புது கதையா இருக்கு? இதுல பாதி கரெக்ட்டுங்க, பாதி தப்புங்க. Next match ASC டச் அவுட் அண்ட் பாயிண்ட் வந்திருக்கு KKVCக்கு versus KTM boys. Both the team kindly come to the announcer table. Captains, both the team captains, please. சுந்தரண்ணா, உங்கள்ட்ட நான் ஒரு क्वेश्चन. ஓகேண்ணா, பாயிண்ட் சொல்லலண்ணா. 13-10 13 பாயிண்ட் அப்படின்றனால சைட் சேஞ்ச். ஜானி டீம் 13 புள்ளிகளும் ஜீவா டீம் 10 புள்ளிகளும் இருக்கிறாங்க. கேளுங்கப்பா, பாயிண்ட்ஸ் கேளுங்கப்பா. எஸ், 10.13. Captain, both the team captain, toss போட வாங்க please. ASC KTM boys. ASC பனையூர் KTM boys. டீம் கேப்டன் மட்டும் டாஸ் போட வாங்க. பாயிண்ட் நம்ம KKVCக்கு போயிருக்குங்க. AVC பனையூர் வெர்சஸ் KTM பாய்ஸ். டீம் கேப்டன் ஸ்டார்ஸ்க்கு வந்துருங்க. இதுல சுந்தர் சாரும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் மாதிரி தான் தெரியுது வாலிபால்ல. சார், அவர் பயங்கரமான பிளேயர் சார். அவரு எதுல? கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா விளையாடுவாங்க. இல்ல, அவர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா எனக்கு வாலிபால் மாதிரி தான் தெரியுது. எக்ஸலென்ட்டான ஒரு ஷாட், பால் இன் அப்படின்றதுனால பாயிண்ட் வந்திருக்கு. நான் வந்து ஜூனியர் சப் ஜூனியர்ல ஸ்டேட் பிளேயர். ஆமா, ஆறாவது படிக்கும்போது பார்த்து அதனால தான் கேட்டேன். ஆனா உங்களுக்கு டபுள் சம்பளம்னா என் பேர் மட்டும் நோட் பண்ணிக்கணும். நானே கேட்கணும்னு நினைச்சேன் சார். உங்க பேர் சொல்லுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறோம் எல்லாரும். நான் ஆடியன்ஸ் ரெடியா? இன்னும் கம்மியான பாயிண்ட்ஸ் தான். டிஜே ரெடியா? சாங்ஸ் எல்லாம் ரெடியா? திருப்பி சொல்லிட்டேன், யாருமே அங்கிருந்து ஏறி குதிக்காதீங்க. டான்ஸ் ஆடுறவங்க இந்த சைடுல வாங்க. ஆனா பச்சை கலர் என்ன எழுந்துட்டாரு? ரெடி தானா? 11-15 சாரி 15-11. நல்ல பாஸ். நல்ல டிஃபென்ஸுங்க. பிளாக் சூப்பரா இருந்துச்சு. பாயிண்ட் வந்திருக்கு. 16-11. சுந்தர் சாருக்கு ஒரு சிறிய கேள்வி. சொல்லுங்கண்ணா. நீங்க ஆடும்போது இருந்த வாலிபாலுக்கும் இப்ப இருக்கிற வாலிபாலுக்கும் என்ன ஒரு மாற்றங்கள் தெரியுதுங்களா? சொல்லிடுறேன் சார், இந்த பாயிண்ட் முடிஞ்ச உடனே. நல்ல பிளாக். ஆனா நாங்க வாலிபால் ஆடும்போது சும்மா எதிர் டீமை வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப அம்பையர்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய ஐக்கிள் போங்கல் அடிப்போம். நெட்டே இல்லைனாலும் நெட்டு தட்டு பட்டுச்சு. கீழே இறங்கும் போது லைன் கிராஸ். இப்ப அந்த லைன் கிராஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? இருக்கு. ஓகே. அப்ப வந்து கால் கொஞ்சம் டச் ஆனா லைன் கிராஸ். 12-17. இப்ப வந்து ஃபுட் ஃபுல்லா போனாதான் லைன் கிராஸ். பாடி ஃபுல்லா போனா கூட கிடையாது. கால் மட்டும்தான் கணக்கு. ஆளே உள்ள போலாம். அப்ப ட்ரோனை கொஞ்சம் மேல தூக்குங்கப்பா. அந்த கேமரா ட்ரோன் கொஞ்சம் மேல தூக்குங்களா, பால் பட்டற போது. ட்ரோன் யார்ப்பா விடுறா? கொஞ்சம் மேல தூக்குங்க. ட்ரோன் மேல அடிச்சா ஏதாவது அமௌண்டா? ஆமா, அமௌண்ட் ட்ரோனுக்கு நம்ம தரணும். அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரோன் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரோன் மேல அடிச்சா அமௌண்ட் இல்ல. நம்மளோட ஹையரிங் ட்ரோன் வச்சிருக்கோம், அவங்க மேல அடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அமௌண்ட். ஆஹா, நல்ல ஒரு எடுத்துட்டாங்களா? சூப்பருங்க. ரெண்டு டீமுமே பிளாக் நல்லா பண்றாங்க. அண்ட் 19 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க KKVC.
சுந்தர் சாருக்கு இன்னொரு கேள்வி. கேளுங்க சார். இந்த இடத்துல தான் இந்த விளையாட்டு போட்டி நடத்தணும்னு உங்களுக்கு எப்படி இது தோன்றியது? பால் இன் ஏன்னா பாயிண்ட். இது வந்து மணல் இடத்துல நீங்க வந்து ஒரு செம்மண்ணை கொட்டி அழகா ஒரு இன்டர்நேஷனல் ready ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கொண்டாந்து இருக்கிறீங்க. சார் அது ரீசன் வந்து நம்ம ஊர்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் சார். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா எங்களுக்கு பீச்சா இருக்கு, ஃபுட்பால் நல்ல பாயிண்ட்டுங்க. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து தானே கேட்டாங்க, பீச்சா இருக்கு எங்களால விளையாட முடியல, எங்களுக்கும் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னு. ஸோ அதுக்காக மட்டுமே இதை பிளான் பண்ணது. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி லென்த்லயும் சரி வித்லயும் சரி ஸோ இது ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் பிளேஸா மாத்துற மாதிரி ஒரு பிளான் இருக்கு வித் ஃபிளட் லைட்ஸோட. அதுக்கு ஊர் பொதுமக்களோட சப்போர்ட், எங்க இளைஞரோட விஷன் இருந்தா நிச்சயமா இது வந்து கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. இதுலயே பீச் வாலிபாலும் இருக்குண்ணா, அதுக்கும் ஒரு பகுதியை சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர்ண்ணா, பண்ணிடலாம்ண்ணா. ஸோ 2024ல் மொதல் தடவை கோலம் ஃபெஸ்ட்டுக்கு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு 2034ல் வரும்போது பீச்சே ஒரு ஸ்போர்ட்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டெஃபினட்டாக. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் முக்கியமாக இங்கே வந்து கோலம் ஃபெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் சே எங்கள் ஊரில் ஒரு சுந்தரண்ணா இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் பேசாமல் எங்கள் ஊருக்கு வந்திருக்கலாம்ண்ணா, ஜாலியாக்கலாம். பாண்டிச்சேரி சூப்பராக இருக்கும். எப்பவுமே கோவலம் தான்ப்பா. ஏஎஸ்சி பனையூர் கேடிஎம் பாய்ஸ் கேப்டன் வாங்க. திஸ் இஸ் a ஃபைனல் கால். ஆடியன்ஸ் ரெடியா? ஆடியன்ஸ் ரெடியா? டான்ஸ்க்கு ரெடியா? டிஜே ரெடியா? ஒரு பாட்டு போட்டு நீங்க ரெடின்னு காட்டுங்க. சுந்தர் அண்ணன் பேச்சுல எல்லாம் மயங்கிட்டாங்க போலக்குது. ஓகே, இந்த பீட் போதும். எல்லாம் ரெடி? குட்டீஸ் ரெடியா? ரெடி, குட்டீஸ் ரெடி. ஓகே, வாங்க வாங்க டான்ஸ் ஆடுறவங்கள வாங்க. ரூபாய் 5000 இருந்து 10,000 வரைக்கும் அப்படியே ஆன் த ஸ்பாட்ல தான், அப்புறம் தரலாம் கிடையாது. கேடிஎம் பாய்ஸ் கேப்டன் கொஞ்சம் வாங்க உள்ள. 23-14 ஏஎஸ்வி வந்துட்டாங்க, ஏஎஸ்சி வந்துட்டாங்க. நல்ல பிளாக். கேடிஎம் பாய்ஸ் வாங்க, வேணுங்க எல்லா டான்சரும் வாங்க, உள்ள வாங்க எல்லா டான்சரும். கோவலத்தின் டான்சர் நம்பர் 1 கோயிமங்கலம் கேடிஎம் பாய்ஸ். நேரா தூக்கி நெட்ல 15 பாயிண்ட்க்கு வந்திருக்காங்க. ஹரி ஃப்ரெண்ட்ஸ், எங்க அக்கவுண்ட்ஸ் டீம் பாருங்க எவ்வளவு அப்படியே புக்க வச்சு ரெடியா இருக்காரு, அப்படியே பணத்தை கொடுக்கிறதுக்கு. இங்க எங்களோட கோவலத்தோட நம்பிக்கை நட்சத்திரமே என் கூட தான் இருக்கு. நீங்க எப்படி வரலாம டான்ஸ் ஆடுவீங்க? அத வந்துட்டாரு. நாங்க இங்க இருந்து அங்க ரெடி, டிஜே ரெடி. அண்ணா அண்ட் கேம் பாயிண்ட் வந்திருக்குங்க. உள்ள 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 வாங்க, உள்ள வாங்க 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 வாங்க, எல்லாரும் ஆடலாம், ஆடுங்க. அப்புறம் அவ்வளவுதானா? வேற யாரும் இல்லையா? எல்லாம் ஆடுங்க. ரைட் ஆன் அவருக்கு